ரயில் நியூஸ் வியூவர்ஸ் வணக்கம். வந்தே பாரத் ஸ்லீப்பரு, வந்தே பாரத்தில் இஎம்ஐ வரைக்கும் வந்துட்டு, வந்தே பாரத்தில் ஒரு சரக்கு ரயில் விடலைன்னா சரியாக வருமா என்ன? அதை பார்க்கறது தான் குஜராத் டகோடு ஒர்க் ஷாப்புக்குள்ளே போயிட்டுருக்கோம். WH9 டாப் வேரியண்ட் லோக்கோமோட்டிவ் இங்கே தான் தயாரிச்சிட்டு இருக்காங்க. அந்த லோக்கோமோட்டிவ் பேர் WH9HH. ஒரு ஹெச் ஹை ஹார்ஸ் பவரை குறிக்கும், இன்னொரு ஹெச் ஹை ஆக்சிலோட குறிக்கும். வெஸ்டர்ன் ஃப்ரைட் காரிடாரில் இந்த மாதிரி டபுள் டக்கர் கண்டெய்னர் ட்ரெயின்கள் இழுத்துக்கிட்டு போகிறதுக்காக இந்த லோக்கோமோட்டிவை ஸ்பெஷலாக தயாரிச்சிட்டு இருக்காங்க. WH12B தான் இந்தியாவிலே சூப்பரான குட்ஸ் லோக்கோ. அதனுடைய ஹார்ஸ் பவர் வந்து 12,000 ஹார்ஸ் பவர். ஆனால் அது ட்வின் லோக்கோ. இப்போ வர லேட்டஸ்ட் WH12B லோக்கோக்கெல்லாம் மணிக்கு 120 கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் போகும். இதுக்கு முன்னாடி வந்த சக்ஸஸ்ஃபுல் வேரியண்ட்டு தான் WH9 லோக்கோ. இதுலேயும் ட்வின் லோக்கோ ட்ரையல் பார்த்தாங்க. இது WH9 ட்வின் லோக்கோ. அது சக்ஸஸ் ஆகலைன்னு ட்ராப் பண்ணிட்டாங்க. WH9 சீரியலில் HC, HI, HH இப்படி வரிசையாக வந்தது. HH தான் லேட்டஸ்ட் வெர்ஷனு. இது தாங்க வந்தே பாரத் சரக்கு லோக்கோவாக மாறிட்டு இருக்கு. இந்த வேலை தாங்க குஜராத்தில் நடந்துகிட்ருக்கு. வந்தே பாரத் சரக்கு லோக்கோவும் மணிக்கு 120 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகும். 4500 டன்னு அசால்ட்டாக இழுக்கும். சிங்கிள் லோக்கோ ஸ்டார்டிங் எஃபோர்ட்ஸ் வந்து 510 கிலோ நியூட்டனு. ஆனால் WH12B வந்து 2 லோக்கோ ஸ்டார்டிங் எஃபோர்ட் வந்து 612 கிலோ நியூட்டனு. WH9 வந்து சடன் பிக்கப் இருக்கும். சிங்கிள் லோக்கோலே 6000 டன்னை இழுத்துக்கிட்டு அசால்ட்டாக 120 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகும். இந்த லோக்கோவை தான் வந்தே பாரத் லோக்கோவாக மாற்றிட்டு இருக்காங்க. அப்படி என்ன வேலை நடக்குதுன்னு கேட்குறீங்களா? இதோ பாருங்கள், பெயிண்ட் அடிக்க போகிறாங்க. வந்தே பாரத்தாக மாறிடுச்சா? இதில் வந்தே பாரத் பேர் ஒன்று நல்ல பேராக நீங்களே சொல்லுங்கள், வச்சுருவோம். அப்படியும் அவங்க வைக்கிறதுக்கு லேட் ஆகும். WH9HH வந்தே பாரதா, WH வந்தே பாரதா, WH9HS வந்தே பாரதா, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ஹை ஸ்பீடு வந்தே பாரத் குட்ஸ் லோக்கோவுக்கு சோதனை ஓட்டம் இந்த வருஷமே நடக்க போகுது. இந்த WH9 லோக்கோ 1999 கண்டுபிடிச்சி 2000 ப்ரொடக்ஷன் ஆரம்பித்து 4 நூற்றாண்டுக்கு பிறகு காவி பெயிண்ட் அடித்து டங்கு ஸ்லிப் ஆகிடுச்சிங்க. ஆரஞ்சு கலர் பெயிண்ட் அடித்து சோதனை ஓட்டம் நடக்கும் போது, சோதனை ஓட்டத்தோட முடிவில் இது வந்து வெஸ்டர்ன் ஃப்ரைட் காரிடாரில் ரன் பண்ண போகிறாங்க. WAP7 பேசஞ்சர் லோக்கோவுக்கும் இந்த லோக்கோவுக்கும் ஒரே வித்தியாசம் தாங்க. கியர் ரேஷியோ வேறு இருக்கும், அவ்வளோதான். வந்தே பாரத் குட்ஸ் லோக்கோவில் IGBT டெக்னாலஜி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த IGBTனா என்னென்னா செமி கண்டக்டரு இன்சுலேட்டட் கேட் பைப்போலார் டிரான்சிஸ்டருங்கிறது தான் IGBTன்னு அழைக்கிறது. வந்தே பாரத் WH9 வேரியண்ட்டுக்கு முன்னாடியே WH9Iங்கிற வேரியண்ட்டில் IGBT கொண்டுட்டு வந்துட்டாங்க. இந்த லோக்கோவில் உள்ள நம்பர் I வந்து IGBT தான் குறிக்கும். WDG4Gலையும் வந்து IGBT டெக்னாலஜி இருக்குது. அது வந்து மோட்டார் கண்ட்ரோலுக்கு யூஸ் பண்ணுறாங்க. பெரும்பாலானவர்களுக்கு பிடிச்ச லோக்கோ வந்து WAP5 லோக்கோ. இந்த WAP5 லோக்கோவிலே IGBT யூஸ் பண்ணுறாங்க. நியூ வெர்ஷனில் ப்ரொபல்ஷனுக்கு தான் யூஸ் பண்ணுறாங்க. WH9 வந்தே பாரத் லோக்கோவுக்கும் ப்ரொபல்ஷனுக்கு IGBT தான் யூஸ் பண்ணுறாங்க. மொத்தத்தில் WH9 டாப் எண்ட் மாடல் தாங்க இந்த வந்தே பாரத் சரக்கு லோக்கோ. இந்த லோக்கோவில் கவாச் இருக்குது, CCTV கேமரா இருக்குது, டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, AC இருக்குது. இதெல்லாம் இருக்கிறதுனால தாங்க இதுக்கு வந்தே பாரத்னு பேர் வைக்க போகிறாங்க. CCTV கேமரா இருக்குது பாருங்கள், வால் மவுண்டட் ஃபேன் இருக்குது பாருங்கள், சைடு மிரர் இருக்குது பாருங்கள், டேஷ்போர்ட்லேயே கவாச்சி ஃபிட் பண்ணியிருக்காங்க. வந்தே பாரத் சரக்கு லோக்கோ பார்த்துட்டிங்களா? இன்னொரு தடவை நல்லா பார்த்துங்க. வந்தே பாரத் மாதிரி நம்ம ஊரில் இது ஓடாது. டெடிக்கேட்டட் ஃப்ரைட் காரிடாரில் யூஸ் பண்ணலான்னு திட்டத்தில் இருக்காங்க. அதுக்கு பிறகு ஸ்டாண்டர்ட் கேஜாக இதை மாற்றி வெளிநாட்டில் வந்து வித்துறலான்னு இருக்கிறாங்க. 89% மேட் இன் இந்தியாவாக இந்த லோக்கோ. வந்தே பாரத் மாதிரி வந்தே பாரத் சரக்கு லோக்கோவும் வேகமாக போயிடும். கட்டணம் மட்டும் கொஞ்சம் கூட கொடுங்கன்னு கேட்காம இருந்தால் சரி தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வணக்கம்.